ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம சாங்கும் பீட்டும் எப்படி சிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பீட்டும் சாங்கும் நல்லா ஒரு ஹை லெவலில் ஒரு குத்து வைப்பு க்ரியேட் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம சாங்கை க்ரியேட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். போன வீடியோவில் நம்ம பண்ண எஃப்எல்பி தான், இந்த வீடியோவில் அதே எஃப்எல்பி தான் வச்சு பண்ண போகிறேன். அதே சாங்குக்கு இப்போ நான் பீட்டை மட்டும் நல்ல ஒரு ஹை லெவலில் பீட்டு எப்படி வச்சு நம்ம பஞ்சாக பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனல் க்ரியேட் பண்ணி 1 மந்த் ஆகுது, இன்னும் வியூஸ் எதுவும் போகலை. முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் ஒரு டிஜே கற்றுக்க முடியும் ஈஸியாக. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது உங்களுக்கு. ஃபைல் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதே ஃபைல் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எஃப்எல்பி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே எஃப்எல்பி தான். பீட் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எஃப்எல்பி ஓப்பன் ஆகிடுச்சு. அதே எஃப்எல்பி தான். இப்போ இந்த எஃப்எல்பிலே பீட்டனும் ஹை லெவலில் எப்படி போடுறதுன்றது இந்த எஃப்எல்பிலே காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ டிஜே பண்ணாலும் கிக்கோட சவுண்டு பாதி வச்சுக்கோங்க எப்பயுமே. இப்போ இந்த பீட்டு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பீட் எடுத்துக்கலாம். பீட்டோட ஸ்டார்டிங் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக ஜூம் பண்ணி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்து கிராப் டூல் எடுத்து அதை கிராப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் கிராப் பண்ணும்போது ஃபுல் ஜூம் பண்ணி கிராப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்தமாரி லாஸ்ட் எண்டு எங்கே முடியுதுன்னு பார்த்து அதுக்கு நேரம் ஒரு கிராப் பண்ணிவிடுங்க. ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அதே லைன் ஸ்டார்ட் ஆகும். அந்த லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து கிராப் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு டார்க் லைன் மேலே உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சுட்டு பீட் அதுக்கு அதுமாதிரி சுருக்கி வச்சுருங்க. அதே பீட்டே நான் சென்டரில் கட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள பீட்டு மட்டும் நான் ஃபுல்லாக கண்டினியூவாக போட போகிறேன். இந்த பீட்டு செட் ஆகலை, அதனால் அதே பீட்டை நான் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் உள்ள பீட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் உள்ளது மட்டும் எடுத்து ஃபுல்லாக அதுமாரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருங்க.
அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாங் ரீமேக்ஸ் பண்ணும்போது மெயினாக இந்த பீட் எல்லா சாங்குமே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பீட் ஒரு வைபை க்ரியேட் பண்ணும். பீட் வந்து ரொம்ப முக்கியமான பீட் இது. இந்த பீட் நல்லா பார்த்துக்குங்க. கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு கிராப் பண்ணிடுறேன். கிராப் போட்டு நல்லா ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு லைன் மேலே உட்கார வச்சுருங்க. லைன் மேலே உட்கார வச்சுட்டு இப்போ கரெக்டாக அதை வந்து பார்க்குள்ளே செட் பண்ணிடுறேன். இந்த பீட்டு வந்து 1லேருந்து பாதி தான் உட்காரும். ஓகேங்களா? ஃபுல்லாக உட்காராது பீட்டு. நீங்கள் பீட்டு ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி செக் பண்ணிக்கலாம். பிபிஎம் ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி நீங்கள் பீட்டு ஒன்று ஆஃபில் உட்காரும், இல்லைனா ஃபுல்லாக உட்காரும். அப்படி தான் உட்காரும் பீட்டு. சென்டர் கேப் எதுவும் வராது. ஸ்டார்டிங் உள்ள பேஸ் மட்டும் நான் பண்ணுறேன்னு ஆஃப் பண்ணிடுறேன்.
இப்போ நம்ம ரெயின்போ பீட் எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். அதே பீட்டை காப்பி பண்ணி அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கிராப்னு இருக்கும். அதில் போயிட்டு ரெசிப்ட் லிங்க்னு போயிட்டு 12 கொடுத்துட்டிங்கன்னா அது கிராப் ஆகிடும் கரெக்டாக. ஓகேங்களா? ரெயின்போ பீட் இப்படி தான் செட் பண்ணணும். நீங்கள் இப்படி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் ரெயின்போ பீட் கரெக்டாக இருக்கும். நான் பண்ணுறது எதுவும் பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்கோ நீங்கள் அந்தமாரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணும்போது வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். இந்த 12 அண்டு 6 இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4ம் பண்ணலாம். 4 பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெயின்போ பீட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் ஆர்டராக இருக்கும். நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஆர்டர் குறைஞ்சிரும், இதுவாகிடும், கேட்குறதுக்கு நல்லா இருக்காது, உங்களுக்கு ஃபினிஷிங் வராது. அதுக்கு தான். நீங்கள் பாட்டு வந்து டைம் எடுத்து பண்ணிங்கன்னா பாட்டு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் பீட் வந்து கரெக்டாக போடுங்க. பீட் அதுமாரி எல்லா பீட்டை வச்சு பாருங்கள், எந்த பீட்டு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அந்த வாய்ஸுக்கு மட்டும் கிராஸ் பீட் பண்ணலாம். கிராஸ் பீட்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் பீட் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் மேக் யூனியன் கொடுத்துருங்க. மேக் யூனியன் கொடுத்தீங்கன்னா தான் தனியாக வரும் அது. அதுக்கப்புறம் அதில் டபுள் டேப் பண்ணி ட்ராக் போய்ட்டு ட்ராக்லேருந்து கிராஸ் பீட்னு இதில் ஆப்ஷன் இருக்கும்.
கிராஸ் பீட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து 1/3 இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு வாய்ஸ் வந்து எக்கோ மாதிரி வரும். வாய்ஸ் அந்த இடத்துலேருந்து கிராப் பண்ணும்போது சரியாக தெரியல, அதனால இந்த இடத்த மட்டும் கிராப் பண்ணி நான் மேக் யூனியன் போட்டு இந்த இடத்துக்கு மட்டும் கிராஸ் பீட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் பார்த்து டிஜே பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுமாரி டிஜே பண்ணும்போது பாருங்கள் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அடியை மிட்டி கத்தாங்கே காம அடியை மிட்டி கத்தாங்கே காமச்சா அடியை அதுமாரி பீட்டு வந்து நம்ம ஒத்தடி பீட்டும் பண்ணலாம். ஒத்தடி பீட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒத்தடி பீட்னா இல்லை, இதே பீட்டு தான். இதே பீட்டை வந்து நீங்கள் இப்போ நான் ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்டை நீங்கள் வந்து ஃபுல் லென்த்தாக நீங்கள் அப்படியே பீட்டை போட்டிங்கன்னா அது ஒத்தடி பீட்டாக மாறிடும். பீட்டு மட்டும் போகிறது இல்லாமல் நம்ம பீட்டிலேருந்து நம்ம கிக்கு எப்படி ஒத்தடியில் மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அடியை மிட்டி கத்தாங்கே காமச்சா தலையை வெடிச்சிருச்சு வெகுரே அடியை மிட்டி கத்தாங்கே காமச்சா அடியை மிட்டி கத்தாங்கே காமச்சா தலையை வெடிச்சிருச்சு வெகு நேரந்தா காலையிலும் காட்சி உண்டு. அந்தமாரி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகி ஒரு லைன் முடிகிற இடத்த நீங்கள் என்ன பண்ணலாம், இதுமாரி காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ போடணுன்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா பத்தி கிச்சி நெருப்பு தூள் கிடப்பு சலக்கு சலக்கு சரக சேல சலக்கு சலக்கு பெலக்கு பெலக்கு பெக்கா வந்தா பெலக்கு பெலக்கு ஒத்தடி கிக்கு எப்படி எடுக்கணுன்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிக்கை வந்து டார்க் லைனில் உட்கார வச்சுட்டு மேலே வந்து ஆப்ஷன் 1/3 வச்சுருங்க. ரெண்டாவது டார்க் லைனில் கரெக்டாக நல்லா ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 பாக்ஸ் வச்சு கரெக்டாக அந்த 4 பாக்ஸில் கிக்கு உட்கார மாரி கரெக்டாக கிராப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு 1 2 3 4 கரெக்டாக 4 பாக்ஸில் உட்கார மாரி கிராப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற கிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே கிக்கு இன்னொரு காப்பி எடுத்து இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க டார்க் லைனுக்கு நேராக என்ன பண்ணுங்க கரெக்டாக உட்கார வச்சுருங்க. எண்டு வந்து கரெக்டாக அதில் உட்காரணும். மறுபடியும் இன்னொரு காப்பி எடுத்து மொத்தமாக செலக்ட் பண்ணி இதனோட எண்டு வந்து இந்த டார்க் லைனில் மேலே உட்கார மாரி பார்த்துக்கங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு ஒத்தடி கரெக்டாக வரும். அதேமாதிரி தான் இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே போகிறேன். காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட்டு இதேமாரி தான் ஃபுல்லாக இதுமாரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஒத்தடி கேட்டிங்களா, இதுக்கு பேர் தான் ஒத்தடி. ஒத்தடின்றது ஒன்றும் இல்லை, சாங்குக்கு வந்து நல்லா ஒரு எடுப்பாக எடுத்து கொடுங்க. ஒத்தடி அடிக்கும்போது எடுப்பாக எடுத்துகிட்டு மறுபடியும் அதே அடி அங்கே அடிக்கும்போது நல்லாயிருக்கும் வைப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அவ்வளோதான். இந்த எஃப்எல்பியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னால் லிங்க்கை கொடுக்க முடியல, கமெண்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த எஃப்எல்பியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுமாரி ஏதாச்சும் தெரியல அப்படின்ட்டா நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க, சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஓப்பன் பண்ணியாச்சு, குரூப்பில் இல்லாதவங்க வந்து ஜாயின் பண்ணிங்க. குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.